அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நாம் ஆயத்துல் குர்சியை பற்றி பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்க்க போகிற விஷயம் குர்ஆனின் மிக சிறந்த ஆயத்தியாக ஆயத்துல் குர்சியை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு முந்தீர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் வேதத்தில் மிக மகத்துவமான ஆயத் எது என்று கேட்டபோது அவர்கள் ஆயத்துல் குர்சி என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டினார்கள். ஆயத்துல் குர்சியின் பலன் என்னன்னா, இதை ஓதிக்கொண்டு தூங்கினால் சைத்தான் அருகில் வரமாட்டான். ஒவ்வொரு வக்துடைய ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் இதனை ஓதி வந்தால் மரணத்திற்கு பின் சுவரத்தில் புகலாம். இதன் அல்லாஹுவின் சிறப்புகள் 10 அடங்கி உள்ளன. ஜிம்மா நாளன்று அஸ்ருக்கு பின் தன் இடத்தில் அமர்ந்து இதை மட்டும் 300 தடவை ஓதினால் மகத்தான அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும். இதாங்க அது. மேலே இருக்க ஆயத்து சேர்த்து ஓதணும். உஈது நப்சி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உஈது நப்சி பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். லா தஹ்து சினத்தும் வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்ல். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعود حفظهما وهو العلي العظيم. இந்த ஜிம்மா நாளன்று நீங்கள் அஸ்ருக்கு பின் அதே இடத்தில் உட்காந்து 300 தடவை நீங்கள் ஓதினா மகத்தானம் அந்தஸ்தும் கிடைக்கும். இது 7 அரண்களில் ஒரு அரண் பஸ்ட் அரண். இந்த 7 தினமும் ஓதி வந்தால், நான் பஸ்ட் அரண் தான் போட்டிருக்கேன், இதில் 2 அரண் போட போகிறேன், தொடர்ந்து 7 அரண்களும் போட்டுருவேன். இதுக்கு என்னென்ன பலன்கள் பொது சிறப்பு இருக்குன்னா, இவற்றை ஓதி வருவர் சகல ஆபத்துகளும் பாதுகாக்கப்படுவார். அவர் இதயம் பரிசுத்தமாகும். அவர் சைத்தான் அணுக மாட்டான். தம் வயதில் ஒரு தடவையாவது அவற்றை ஓதிவரின் நன்மை பட்டியலில் எண்ணற்ற நன்மைகள் எழுதப்படும். பொய்யான பழிச்சொல், குற்றச்சொல் ஆகியவற்றில் இருந்தும் காவல் உண்டாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிட்டும். பகைவர்கள் பணிவார்கள். இதை ஓதி வருவரின் தாய் தந்தை நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெறுவார்கள். இதை நீங்கள் ஓதுங்க. அடுத்த 2வது அரணுக்கு வந்திருக்கு பாருங்கள், இது ஓதணும். ஃபஸ்ட் அரண் பற்றி தான் நான் சொன்னேன். செகண்ட் அரண் 7 அரண்கள் பற்றி அப்பப்போ போடுறேன். 2 அரண்கள் இதில் போடுறேன். இதில் 7 சிறப்புகள் சொல்லிட்டேன். இப்போ அதனுடைய இது ஆயத்துல் குர்சி ஃபஸ்ட்டு ஒரு அரண். ஆயத்துல் குர்சின் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தினான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹு தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம். என்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிலைநிறுத்துபவன். இதான் அதனுடைய பொருள் ரெடியாக இருக்குது. அல்லாஹுவின் அறிவு. அல்லாஹு கூறுகிறான், அவன் முன்னும் பின்னும் உள்ள அனைத்தையும் அறிவான். நாம் மறைத்ததையும் அறிவான், நாம் சொல்லாததையும் அறிவான், நம் இதயத்தில் உள்ளதை கூட அறிவான். எனவே ஒரு முஹ்மின் எப்போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அல்லாஹு வானங்களின் பூமியும் அல்லாஹுடையவை. அரசர்கள், செல்வந்தர்கள், அதிகாரிகள் எல்லாரும் ஒரு நாள் மறைந்துவிடுவார்கள், ஆனால் அல்லாஹுவின் ஆட்சி என்றும் நிலைத்திருக்கும். இதை இதனுடைய சிறப்பு இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒவ்வொரு தொழுகை பிறகும் ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகை பிறகும். நான் இதை தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் தமிழ்லையும் ஒதுக்கிங்க, அரபிலையும் ஓதியிருக்கேன், அரபிலையும் ஒதுக்கிங்க. இது நம்மளுக்கு அல்லாஹை மட்டும் நம்ப வேண்டும், அவனிடமே உதவி கேட்க வேண்டும், எந்த கஷ்டம் அவனை மறக்கக்கூடாது. தினமும் ஆயத்துல் குர்சி ஓதும் பழக்கம் வளர்க்க வேண்டும். அடுத்த ஆயத்து வந்துருச்சு. அடுத்தது 2வது அரண். இதனுடைய சிறப்பு சொல்கிறேன். இந்த அரண் ஓதணும்னா ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உஈது நப்சி பில்லாஹில் அலியில் அலீம். இது காலத் இம்ராத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்த்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரன் வ தகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். சுன்னத மன் கத் அர்ஸல்னா கப்லக மிர் ருசுலினா லா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா. அகீமிஸ் ஸலாத லிதுலூகிஸ் ஸம்ஸி லா கஸகில் லைலி குர்ஆனல் ஃபஜ்ர். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா வ மினல் லைலி வ தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யபஸக ரப்புக மகாமம் மஹ்மூதன் வ குல் ரப்பி அத்கில்னி முத்கல சிதிகின் வ அக்ரிஜ்னி முஹ்ரஜ சிதிகின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இதுதான் ஆயத். இந்த ஆயத்தோடைய பலன் என்னன்னா, இது நான்
அரபிலும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், பொருளும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் ஓதிக்குங்க. இதனுடைய பலன் சிறப்புமிக்க இந்த அரணை ஓதினால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். குங்குமைப்பூவை கொண்டு பன்னீரில் கரைத்து ஒரு துண்டு மான்தோலில் இதை எழுதி மடித்து தாவீசாக கர்ப்பிணி வலப்பக்க இடுப்பில் இதை இறுக்கமாக கட்டினால் கர்ப்பிணி சுகத்துடன் இருந்து சுகப்பிரசவமாவாள். இதை சிறு குழந்தைகள் மீது படும் கண் திஷ்டி அகலும். இதனால் கை கண்ட பலன் கிடைக்கும். இதை ஓதுவதெல்லாம் ரெடியாக இது இருக்குது. அதனுடைய பொருள் பாருங்கள், ரெடியாக இருக்குது. பொருள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் என்னென்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமை அடைந்திருக்கார், பிள்ளை இல்லை. வெளிப்படையாக பார்த்தால் நம்பிக்கை இல்லாத நிலை. ஆனால் அல்லாஹுவிடம் கேட்டார். அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற மகனை வழங்கினான். படிப்பினை நமக்கு முடியாதது அல்லாஹுக்கு மிகவும் எளிது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், சூரியன் சாய்வதில் இரவின் இருள் வரை என்னை தொழுகை நிறுத்து. ஐநேர தொழுகை ஒரு முஸ்லிமின் உயிர் நாடி. தொழுகையை பாதுகாக்கும் மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ர் நேரத்தில் குர்ஆன் ஓது சிறப்பு வாய்ந்த அந்த நேரத்தில் மலக்கள் சாட்சியாக இருப்பார். ஃபஜ்ர் தொழுகை தொடர்ந்து செய்யும் ஒருவரின் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இரவின் ஒரு பகுதியில் இருந்து தஹஜத் தொழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரிய பலம் தஹஜத் தொழுகை. இரவு நேரத்தில் அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்க கேட்கப்படும் துவாக்கள் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பக்கத்தின் இறுதியில் மிக ஆழமான துவா இருக்கிறது. ரப்பி அதிஹில்னி முத்கல சிதிகின் வஜில்னி முஹர்ரஸ சிதிகின். என் இறைவா, என்னை உண்மையுடன் நுழையச் செய், உண்மையுடன் வெளியேறச் செய், உன்னிடமிருந்து எனக்கு உதவி வழங்குவாயாக. இந்த துவா முதல்ல நான் சொன்னது அதனுடைய அரணோடைய இந்த துவா இன்னும் இருக்குது. புதிய வேலை தொடங்கும் போது ஓதலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது ஓதலாம், பயணம் செல்லும் போது ஓதலாம், முக்கியம் காரியம் செய்யும்போது ஓதலாம். இந்த ஓதுவதற்கு சிறந்த துவா. இந்த ஆயத்தோட இன்னும் பலன் இருக்குது. அல்லாஹின் உதவி கிடைக்கும், துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும், தொழுகை நிலைத்தன்மை கிடைக்கும், ஃபஜ்ர் தொழுகை முக்கியத்துவம் மனதில் பதியும், தஹஜத் தொழும் ஆர்வம் உண்டாகும், வாழ்க்கையில் எல்லா காரியமும் அல்லாஹ்வின் துணை கிடைக்கும். கடன், கஷ்டம், பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் நீங்கள் ஓதி துவா கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றப்படும். துவா கேளுங்க, நிய்யத்தோடு கேளுங்க. அன்பானவர்களே, நல்லடியர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையிலும் நம்பிக்கை இழக்கவில்லை. நாம் எந்த கஷ்டம் வந்தாலும் யா அல்லாஹ் உன்னிடம் கேட்டால் நான் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று உறுதியுடன் துவா செய்வோம். அல்லாஹ் நம் துவாக்களை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை ஈமான் பரக்கத்தை நிம்மதி நேர்ந்து ஆக்குவானாக. அப்படி துவா கேளுங்க. நிய்யத்துடன் துவா கேட்டு அல்லாஹ் உங்கள் துவா ஏற்றுக்கொள்வான்னு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து விஷயங்களும் இதை ஓதி கேளுங்க. யா அல்லாஹ், ஆயத்துல் குர்சியின் பரக்கத்தாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் வீடுகளில் அமைதியும் பரக்கத்தையும் அருள்வாயாக. சைத்தானின் தீங்களிலும் எங்களை பாதுகாப்பாக. எங்கள் இறுதியை ஈமானோடு முடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. நீங்கள் 2 அரண்கள் கொடுத்துருக்கேன், 2 அரணுடைய பலனும் கொடுத்துருக்கேன், இன்னும் ரெடியாக பலனும் அதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய பலனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஓதுங்க, துவா கேளுங்க. எனக்கும் துவா செய்யுங்க, என் குடும்பத்துக்கும் துவா செய்யுங்க. நான் உங்களுக்கு இதனுடைய துவாவோடைய ஃபுல்லாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெடியாக துவா போடுறேன், ரெடியாக பயன் போட்டிருக்கேன். அது எல்லாத்தோடைய துவாவும் நீங்கள் கேட்டு என்னுடைய பயனை கேட்டு என்ன வேணுமோ சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்களுக்காகவும் நானும் துவா செய்கிறேன்.